ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 64வது நாமாவளியாக ஓம் இதிஹாச ஸ்ருதிஸ்துத்யாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி இதிஹாசம், வேதம் இவற்றால் துதிக்கப்படுபவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது. இறைவன் புகழ் வேதங்களால் வர்ணிக்கப்படுது. நமக்கு 18 புராணங்கள் இருக்குது. அந்த 18 புராணங்களும் 4 லட்சம் கிரந்தம் அப்படின்னா இந்த கந்த புராணம் மட்டுமே 1 லட்சம் கிரந்தம். அப்பேற்பட்ட விசேஷமான புராணத்தில் முருகப்பெருமானை அழகாக வர்ணிக்கிறார். அதுலேயும் இதிகாசமாக இருக்கக்கூடிய ராமாயண மகாபாரதத்துலேயும் முருகப்பெருமானுடைய வழிபாடுகள், அவருடைய அந்த புராணங்களை பற்றியான வர்ணனைகள் எல்லாம் வருது. ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணரை கூப்பிட்டுண்டு போகிறார். அவருடைய யாகம் தடைப்படுத்தக்கூடிய அந்த தாடகையை வதம் செய்யணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இவர் யாகத்தில் இருக்கும்பொழுது எந்த ஒரு ஜீவஹிம்சையும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ராமரை கூப்பிட்டுண்டு போகிறார். அப்போ போய் அவரை அந்த தாடகையை வதம் செய்கிறார். அப்போ அந்த தாடகையை வதம் செய்கிறதுக்காக கூட்டுன்னு போகும்பொழுது, இப்போ நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு பிரயாணம் அப்படின்னா ஏதாவது நல்ல விஷயத்தை கேட்போம். ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நல்ல விஷயத்தை பேசிட்டு போகிற மாதிரி ராமர் லக்ஷ்மணருக்கு ஸ்கந்த புராணத்தை சொல்லிட்டு போகிறாராம் விஸ்வாமித்திரர். முருகப்பெருமானுடைய அவதாரம், அவருடைய லீலைகளை எல்லாம் ராமருக்கு சொல்லிட்டு போகிறதாக ராமாயணத்தில் வரும். அது மாதிரி பாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா சுப்பிரமணிய சுவாமியினுடைய மூலமந்திர உபதேசம் வாங்கிட்டு புத்திர பாக்கியத்துக்காக முருகப்பெருமானுடைய அந்த வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் மகாபாரதத்தில் தான் வரும். அப்படி முருகனுடைய வழிபாடு, அவருடைய பெருமைகள் அப்படின்னா வேத காலம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறது. நம்மளுடைய தமிழ் நூல்களில் பார்த்தோம் அப்படின்னாலும் முதல் நூலே திருமுருகாற்றுப்படை தான் முதல் நூலாக கருதப்படக்கூடியது. அப்படி காலங்காலமாக முருகனுடைய புகழானது ஓங்கி இருக்கக்கூடியது. அதனால தான் திருப்புகழில் சொல்லும் பொழுதும் ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது, மேலை வெளியில் ஒளிரும் பரம்சுடர், ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவராலும், ஓத அரியது துரியங்கடந்தது போத அருவ ஸ்வரூபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது சிவஞானம் அப்படின்றத சொல்லும் பொழுது இந்த சிவஞான ஸ்வரூபமாக அந்த வேதங்களால் ஓல மறைகள்னால் வேதங்கள், அப்படி அந்த மறைகளெல்லாம் முருகனுடைய புகழை உயர்ந்து சொல்லுதான். எப்படி நம்ம முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போனால் அரோகரா அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அது மாதிரி வேதங்கள் எல்லாம் அறைகிறதா. அதனால தான் இப்போ பரமேஸ்வரனுக்கு சதா சிவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கும் பரமேஸ்வரனுடைய வேத மந்திரம். ஆனால் முருகப்பெருமானுடைய வேத மந்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோம் அப்படின்னு சொல்லி முடிக்கும். 3 முறை தான் சொல்லணுன்றதுக்காக அந்த 3 முறை சொல்லியும் திருப்தி அடையாதால் அந்த 3வது முறை ஓம்னு ஒரு மாத்திரை அதிகமாக சொல்லி முடிக்குது வேதமே. அப்படி வேதங்களாலும் இதிகாசங்களாலும் முருகப்பெருமானுடைய அந்த புகழை துதிக்கப்படுகிறது. அந்த இதிகாசங்களால் வேதங்களாலும் துதிக்கப்படுபவராக முருகப்பெருமான் இருக்கிறத தான் இந்த தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் இதிஹாச ஸ்ருதிஸ்துத்யாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.